வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிழமைகளுடைய சிறப்புகளை பேசிகிட்டு இருக்க வீடியோ பதிவில் இன்றைக்கி நாம் பேச போகிறது சனிக்கிழமை. சனிக்கிழமை நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அந்த வகையில் பார்க்கும்போது சனிக்கிழமை நீங்கள் புது உடை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை முதலில் உடுத்தலாம். தங்கம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பொருட்கள், அந்த தங்கம் உங்களுடைய 3-4 தலைமுறை வரைக்கும் அது உங்களை விட்டு போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் ஆண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அப்படியே பார்க்கும்போது வழிபாடு அப்படின்னு வரும்போது உங்கள் குலதெய்வத்தை சனிக்கிழமை வழிபடுவது மிக சிறந்தது. காவல் தெய்வங்களை சனிக்கிழமை வழிபடுவது மிகவும் சிறந்தது. சுப நிகழ்ச்சிகள் சனிக்கிழமை செய்யக்கூடாது. கண் இல்லாத நாட்கள் அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சொல்லுவாங்க. அதனால தான் அந்த கிழமைகளில் சுப விஷயங்கள் செய்கிறது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை அரை கண் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் அதை செய்யக்கூடாது. காவல் தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் காப்பு பண்ணி பிரார்த்தனை செய்வது மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகி உடல் ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இதுக்கு சனிக்கிழமை மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.